தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு உலக தரத்துல அங்கீகாரம் ஏற்படுத்துற வகையில மதுரையில ஜல்லிக்கட்டு மைதானம் ஒண்ணு 66 ஏக்கர்ல கட்டப்பட்டு வருது. இதுல அலங்காநல்லூர்ல கட்டப்பட்டு இருக்கிற இந்த பிரம்மாண்ட அரங்கத்துல பல வீரமான மாடுகளையும் மாவீரமான மாடுபிடி வீரர்களையும் தான் எடுத்து காட்ட போகுது. சோ இதோட சிறப்புகள் பத்தி விரிவா தெரிஞ்சுக்கலாமா? பொங்கல் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர முதல் விஷயம் ஜல்லிக்கட்டு தான். தமிழர்களுடைய வீர விளையாட்டான இதுக்கு பல தடைகள் ஏற்பட்டிருக்கு. அந்த தடைகளுக்கு போராட்டங்களும் நடந்து இப்போ சிறப்பா ஜல்லிக்கட்டு நடக்க பல உத்தரவுகளும் பிறப்பிச்சது. அதையும் தாண்டி இந்த ஜல்லிக்கட்டு பாக்குறதுக்கு பல மக்கள் அலங்காநல்லூர்ல குவிஞ்சதால போதிய இடவசதிகள் இல்லாததால அரசு கிட்ட வச்ச கோரிக்கையை முன்னேற்றி இப்போ அலங்காநல்லூர்ல பாலமேடு போற வழியில கீழக்கரையில 66 ஏக்கர்ல பிரம்மாண்டமா மைதானம் ஒண்ணு கட்டப்பட்டு வருது. இந்த அரண்மனை மாதிரி இருக்கிற பிரம்மாண்டமான மைதானத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறதுக்கு வசதிகள் ஏற்பட்டு கேலரிகளோட 3 தளங்கள் பிரம்மாண்டமா கட்டப்பட்டு இருக்கு. தரைத்தளத்துல வாடிவாசல், நிர்வாக அலுவலகம், மாடுபிடி வீரர்களுக்கான இடம், காளைகள் பரிசோதனை கூடம், முதலுதவி கூடம், பத்திரிகையாளர்கள் கூடம், காளைகள் பதிவு செய்யும் இடம், அருங்காட்சியகம், பொருட்கள் பாதுகாப்பு அறைகள்னு பல இடங்கள் இருக்கு, பல வசதிகள் இருக்கு. அதையும் தாண்டி முதல் தளத்துல முக்கியமான பிரமுகர்களுடைய அறைகள், உணவு வைக்கிற அறை, தங்கும் அறைன்னு பல விஷயங்கள் இருக்கு. இரண்டாவது தளத்துல பொருட்கள் வைப்பு அறைகள் அமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி வெளியிலையும் பெரிய இடத்துல வாகனம் நிறுத்துறதுக்கான வசதிகளும் அமைக்கப்பட்டிருக்கு. சோ போட்டியை பாக்குறதுக்கு வர மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 3 வழித்தடங்களும் புதிய தார் சாலைகளும் அந்த இடத்துல போடப்பட்டிருக்கு. முக்கியமா ஜல்லிக்கட்டு மைதானத்தை அமைக்கிறதுக்காக அந்த ஊர் மக்கள் கிட்ட இதை பத்தி கேட்கும் போது எங்க ஊர்ல ஜல்லிக்கட்டு மைதானம் அமைக்கிறது அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இதுக்கு நாங்க அரசுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பாரம்பரியத்தை பெருமைப்படுத்துற வகையில இந்த மைதானம் இங்க அமைக்கப்பட்டிருக்கு. இன்னும் பல காலங்கள் இது பேசப்படும். பல மாடுபிடி வீரர்களுடைய திறமைகள் இங்க வெளிப்பட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இன்னும் பல வசதிகள் இந்த மைதானத்தை சுற்றியும் இந்த மைதானத்துக்கு வரத்துக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. அடுத்து இந்த பிரம்மாண்டமான அரங்கம் எப்போ திறக்கப்படும் அப்படின்ற ஆவலும் எதிர்பார்ப்பும் தான் மக்கள் கிட்ட அதிகமா இருக்கு. ஜல்லிக்கட்டு உங்க உணர்வோட எந்த அளவு கலந்திருக்கு அப்படின்றத மறக்காம நம்ம பிஹைண்ட் நோட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்க.